என் இனிய யுனிவர்சல் தமிழ் உறவுகளுக்கு சாந்தி, சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பல வகையான ஒரு செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் எல்லா வீட்லேயுமே எல்லா இடத்துலையுமே மிகவும் குளிரான பகுதி என்பதால் எல்லா விதமான பழ வகைகளும் இங்கே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, கிரேப்ஸு, ப்ளம்ஸு அந்த மாதிரி லெமன் எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டில் ப்ளம்ஸ் இருக்குது. இந்த ப்ளம்ஸு வகையை பற்றி நாம் இதுக்கு முன்னாடி வீடியோலையும் பேசியிருக்கோம். இப்போ ப்ளம்ஸு ரெடியாக இருக்குது பறிக்கிறதுக்கு. இப்போ இது பறித்தாலும் நம்ம என்ன முடியும், இவ்வளோ ப்ளம்ஸை நம்ம சாப்பிட முடியாது. அதனால் இங்கே ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னன்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய வீட்டில் விளையிற பழங்களை எடுத்துகிட்டு போய் நண்பர்களுக்கு, உற்றார்களுக்கு, நெய்பர்ஸுக்கு, அலுவலகத்தில் கூட வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாம் பகிர்ந்து கொடுப்பது ஒரு வழக்கம். அது இல்லாமல் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா, பள்ளிவாசலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. வீட்டில் விளையிற பழங்கள், தோட்டத்தில் விளையிறது எல்லாமே கொண்டு போய். அது சம்மர் காலமாக இருந்ததுன்னா குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில், ஜூஸ் அந்த மாதிரி கூட ஸ்பான்சர்ஷிப்பில் நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி வகைகளும் பண்ணுவாங்க. இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிற இந்த ஃப்ரூட்ஸை ப்ளம்ஸை எடுத்துகிட்டு போய் என் கூட வேலை செய்கிற கம்பெனியில் எல்லாருக்கும் நான் கொடுப்பேன். அது மேலே இருக்கிறத பள்ளிவாசலில் கொண்டு போய் வச்சுட்டேன். வேணுங்கிறவங்க எடுத்துக்குவாங்க. இன்ஷா அதை பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன். இது ப்ளம்ஸில் பல வகையான வகைகள் இருக்குது. இது நல்ல செரி ரெட்டுன்னு சொல்கிறாங்க. செரி ரெட் ப்ளம்ஸ் சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பாருங்கள், நிறைய ப்ளம்ஸ் இருக்குது. எல்லாம் பெருகிறதுக்கு ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்போ பெருசு நான் நிறைய இது எல்லாமே நல்லா பழுத்து ரெடி ஆகிடுச்சு. இறைவன் திருக்குறானில் 35வது அத்தியாயம் 27வது வசனத்தில் கூறும் பொழுது, நீங்கள் பார்க்கவில்லையா, அல்லாஹ் தான் வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான். இந்த பூமியிலே பல விதமான நிறங்களில் கனி வகைகளையும் பழ வகைகளையும் உங்களுக்காக படைத்திருக்கின்றான் அப்படிங்கிற வசனம் இருக்குது. முடிஞ்சால் பாருங்கள், படித்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற ஒரு நல்ல செய்தியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து